நம்ம ஒரு புது வால் பண்ண போகிறோம், நியூ வால் பண்ண போகிறோம். ஸோ நான் ரொம்ப எக்ஸைட்டாக ஒரு புத்துணர்ச்சியோட அந்த ஒரு கலர்ஃபுல்லாக பார்க்கும்போது ஒரு சுறுசுறுப்போட அதை வேலை செய்யும்போது நான் விரும்பி வேலை செய்கிறேன். எங்களை வந்து அரவாணி ஆர்ட் ப்ராஜெக்டில் இருந்து இங்கே விழுப்புரத்தில் வந்து சார்ஜர் ஜோனுக்கு வந்து வால் ஆர்ட் பண்ண கூப்பிட்ருக்காங்க. ஸோ நாங்கள் விழுப்புரம் இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் வந்து ஆர்ட் மூலிமா ஃபஸ்ட் டைம் நான் வந்து பண்ணுறேன். இப்போது டிசைன் வந்து இப்போ எங்களுக்கு ஒர்க்கு திடீர்னு வருதுன்னா, இப்போது ஒரு புது ப்ராஜெக்ட் வருதுன்னா அதில் வந்து டிசைன் வந்து இப்போ எந்த கம்பெனி எங்களுக்கு கொடுக்குதோ அந்த கம்பெனி அது எந்த ஊரில் கொடுக்குறாங்க அதுதான் எங்களுக்கு மெயின். ஸோ அதோடைய சம்மந்தப்பட்டதாக தான் இருக்கும். அந்த ஊருடைய ஒரு கோவிலோ இல்லை ஒரு சரணாலயமோ, பறவைகள் சரணாலயமோ, இல்லை ஃப்ளவர் கார்டனோ, இல்லை சம்திங் பசுமை, வயல்வெளி, விவசாயம், இந்த மாதிரி வந்து சம்மந்தப்பட்டதாக தான் இருக்கும். இந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி தான் வால் ப்ராஜெக்ட் இருக்கும். ஸோ அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த பீப்புளுக்கு ஏற்ற மாதிரி தான் இருக்கும். இந்த ஆர்ட் ஃபீல்டுக்கு வரத்துக்கு முன்னாடி வந்து நான் வந்து அது வேறு லைஃப் ஸ்டைல் தனியாக இருந்தது. பீப்புள் வந்து நார்மலாக தானே நம்மளை பார்ப்பாங்க. ஸோ டான்ஸுன்றது எல்லாமே தானே ஆடுறாங்க, பெக்கிங்ன்றது வந்து எல்லாருமே தான் கேட்குறாங்க, க்ளப் டான்ஸுன்றதுக்கு வெளியில் போகிறதுன்றது எல்லாமே எல்லா ட்ரான்ஸ் உமனும் பண்ணுறாங்க இல்லையா. அதனால் வந்து ஒரே பார்வையாக பார்த்தாங்க எங்களை. ஆனால் ஆர்ட் ஃபீல்டில் வந்த பிறகு அதாவது இதுக்கப்புறமா ஆஃப்டர் ஆர்ட் ஃபீல்ட் வந்ததுக்கப்புறமா எங்களை வந்து ஒரு புதுமையாக பார்க்க ஆரம்பித்தாங்க பீப்புளெலாம். ஃபஸ்ட்டு கேலி கிண்டல் அதிகமாக இருக்கும். இப்போ கேலி கிண்டல் இருந்தாலும் ஆனால் அதையும் தாண்டி எங்களை நாங்கள் வரைகிறத பார்த்து ஆர்ட் பண்ணுறத பார்த்துட்டு அந்த கேலி கிண்டல்லாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டாப் ஆகிடுச்சு. பரவாயில்லப்பா, இவங்களும் பாரேன் இதெல்லாம் பண்ணுறாங்க, இவங்க கைக்குள்ளேயும் இவ்வளோ திறமைகள் இருக்கு, பரவாயில்ல நல்லபடியாக பண்ணுறாங்க, ஸோ பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா மக்களும் ஏற்றுக்கிறாங்க. For us, it has always been about lived realities and the spaces that people inhabit. However, this process pushed us to rethink the role of inclusivity and how deeply intersectional the conversation around sustainability must become if we are to truly imagine a climate positive future. A future where technology and ecology live together, fostering one another. And it left us sitting with a question. When we imagine that kind of future, who gets to be visible? Who gets to belong? Who gets to shape that future, and on what terms? ಫಸ್ಟ್ ಯಾವತ್ತೂ ನಾವು ಕೆಳಗಡೆ ಮಾಡ್ತಾಯಿದ್ರಿ, ಮೇಲೆತ್ತಿ ಯಾವತ್ತೂ ಮಾಡ್ತಾಯಿರಲಿಲ್ಲ. ಭಯ ಆಗೋದು ನಮಗೆಲ್ಲ. ಮೇಲೆತ್ತದ ಕೆಳಗಡೆ ಬಿದ್ದೋಗ್ಬಿಡ್ತು ಅಂತ ಭಯ ಆಗೋದು ನಮಗೆಲ್ಲ. ಫಸ್ಟ್ ಅಂದರೆ ನನಗೆ ಇಲ್ಲಿ ಬೆಂಗಳೂರಲ್ಲಿ ಗೌರ್ಮೆಂಟ್ ಸ್ಯಾಕ್ಸ್ ಅಂತ ಇದೆ, ಅಲ್ಲಿ ನನಗೆ ತುಂಬ ಫೇವ್ರೆಟ್ ಅಂದರೆ ಆವತ್ತು ಅದೇನೋ ಫಸ್ಟ್ ಟೈಮ್ ಮಾಡಿತ್ತು ನಾನು ಮೇಲೆತ್ತಿ. ತುಂಬ ಖುಷಿ ಆಗುತ್ತೆ ಗೌರ್ಮೆಂಟ್ ಸ್ಯಾಕ್ಸ್ ಅಂತ ಬೆಂಗಳೂರಲ್ಲಿ. ಇವಾಗ ಅದನ್ನ ಮಾಡಿದ್ಮೇಲೆ ಇವಾಗ ಎಲ್ಲ ಕಡೆ ಬೇಕಾದ್ರೆ ಎಷ್ಟು ಎತ್ತರವಾಗಲಿ ಮೇಲಾಗಲಿ ಬೇಕಾದ್ರೆ ನಾವು ಎಲ್ಲ ಕಡೆ ಮಾಡ್ತೀವಿ ಇವಾಗ. கலர் தான் மெயின். என்னென்னா அரவாணியில் வந்து கலர் வந்து நிறைய டிஃபிகல்ட்டான இது ஒரு ஆர்ட் பண்ணுறோன்னா அங்கே எல்லாமே கம்பல்சரி ஒரு 200 கலராவது இருக்கும். அது பார்க்கும்போது இப்படி கலர்ஃபுல்லாக தான் ஒரு ஆர்ட்டுக்கான ஒரு இது வந்து கலர் இருக்கணும். கலர் இல்லைன்னா அது ஒரு ஆர்ட் இல்லை. அந்த கலர் இருக்குது. அந்த கலர் வந்து எங்களோட அரவாணிக்கு வந்து நாங்கள் ரொம்ப பெருமையாக நாங்கள் நினச்சிக்கோம், பெருமையாக சொல்லுவோம். கலர் வந்து எங்கள் அரவாணியை வந்து அடிச்சிக்க முடியாதுன்றது எங்களது இருக்குது, டிசைன் இருக்குது. நாங்கள் வந்து இந்தியா ஃபுல்லாக எங்களோட ப்ராஜெக்ட் வேலை செஞ்சுருக்கோம். நாங்கள் இந்தியா, வெளி மாநில, வெளியூர்,
ஸ்டேட் விட்டு ஸ்டேட்டு இந்த மாதிரி நிறைய இடத்துல நாங்கள் வேலை செஞ்சுருக்கோம். விழுப்புரத்தில் வந்து கடந்த ஒரு 5 நாளாக நாங்கள் வேலை செய்கிறோம். கடந்த ஒரு 5 நாளாக வேலை செய்கிறோம். இது 4வது நாள் வேலை நடந்துகிட்ருக்கு. இங்கே இருக்கிற மக்கள்லாம் எங்களை ரொம்ப அன்பாகவும் இதுவாகவும் பார்க்குறது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எல்லா இடத்துலையும் போனால் ஒவ்வொரு இது தெரியும், அந்தந்த மாநிலத்தோடது, அந்தந்த ஊரோட இது தெரியும். இந்த விழுப்புரத்துலேருந்து நாங்கள் ப்ராஜெக்ட் பண்ணும்போது எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக, ரொம்ப சப்போர்ட்டாக ஊர் பொதுமக்கள் எல்லாருமே ரொம்ப இதுவாக இருந்து எங்களுக்கு ஹெல்ப் பண்ணது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து. விழுப்புரத்தில் வந்து ரொம்ப சந்தோஷமாக நாங்கள் ஹாப்பியாக வேலை செஞ்சிட்ருக்கோம். ಇಲ್ಲಿ ವಿಲ್ಲುಪುರಮಲ್ಲಿ ನಮಗೆ ಒಂದು ಪ್ರಾಜೆಕ್ಟ್ ಸಿಕ್ಕಿದೆ, ಚಾರ್ಜ್ ಝೋನ್ ಅಂತ. ಅಲ್ಲಿ ಪ್ರಾಜೆಕ್ಟ್ ಮಾಡ್ತಾಯಿದ್ದೀನಿ. ಇವತ್ತಿಗೆ ಒಂದು 6 ಡೇಸ್ ಮಾಡ್ತಾಯಿದ್ದೀನಿ. ಒಳ್ಳೆ ಪ್ರಾಜೆಕ್ಟು. ಯಾಕಂದರೆ ಇದು ಬಂದುಬಿಟ್ಟು ವಿಲ್ಲುಪುರಮ್ ಅಂದರೆ ಇಲ್ಲಿ ಫೇಮಸ್. ವಿಲ್ಲುಪುರಮ್ ಅಂದರೆ ಎಲ್ಲ ನಮ್ಮ ಕಮ್ಯುನಿಟಿ ಜನಕ್ಕೆ ಗೊತ್ತಿರೋದು. ಇಲ್ಲಿ ಜಾತ್ರೆ ಆಗುತ್ತೆ ವರ್ಷಕ್ಕೊಂದ್ಸಲಿ. ಕೂವಾಕಂ ಫೆಸ್ಟಿವಲ್ ಅಂತ ನಡೀತಾ ಇದೆ. ಅಲ್ಲಿಗೆ ನಾವು ಬಂದಿದ್ದೀನಿ, ನಮ್ಮ ಫ್ರೆಂಡ್ಸ್ ಎಲ್ಲ ಬಂದಿದ್ದೀರಿ. ಆ ಜಾಗದಲ್ಲಿ ಬಂದುಬಿಟ್ಟು ಇಲ್ಲಿ ಸುಮಾರು ಪೋರ್ಟ್ರೇಟ್ ಮಾಡ್ತಾಯಿದ್ದೀರಿ. ಇಲ್ಲಿ ಸುತ್ತಮುತ್ತಲಿರೋ ಫೇಮಸ್ ಆಗಿರೋ ಜಾಗಗಳು, ಒಂದು ದೇವಸ್ಥಾನ ಇರ್ಬೋದು, ಒಂದು ಹಳೆಯ ಕಾಲದ್ದು ರಾಜರದ್ದು ಕೋಟೆಗಳಿರ್ಬೋದು, ಆಮೇಲೆ ಅಕ್ಲಿಗಳು. ಇಲ್ಲಿ ಕೆರೆ ಇರುತ್ತೆ, ಕೆರೆಯಲ್ಲಿ ಬಂದು ಇಲ್ಲಿ ಸುಮಾರು ಅಕ್ಲಿಗಳೆಲ್ಲ ಬಂದಿರುತ್ತೆ. ಆ ಅಕ್ಲಿಗಳನ್ನ ಬಿಡಿಸಿದ್ದೀರಿ. ಮತ್ತು ನಮ್ಮಂಥ ಕಮ್ಯುನಿಟಿಯವರು ಜಾತ್ರೆಗೆ ಬಂದರೆ ಒಂದು ರಂಗೋಲಿ ಬಿಡಿಸೋದಿರ್ಬೋದು, ಆ ಥರ ಸುಮಾರು ಒಂದು ಚಿತ್ರಗಳನ್ನ ಅಲ್ಲಿ ಬಿಡಿಸಿದ್ದೀರಿ. ಆಮೇಲೆ ಇಲ್ಲಿ ಫೇಮಸ್ ಬಂದುಬಿಟ್ಟು ಭತ್ತ, ಅಂದರೆ ಭತ್ತಗಳು ಗೊತ್ತಿರ್ಬೋದು ನಿಮ್ಮ ಮುಂದೆ. ಅದು ತುಂಬ ಬೆಳೀತಾರೆ, ರೈಸು ತುಂಬ ಇಲ್ಲಿ ಬೆಳೀತಾ ಇರೋದೆ. ಅದೆಲ್ಲ ಸುಮಾರು ಬಿಡಿಸಿದ್ದೀರಿ. The entire process of painting was extremely magical for the community, for the members who painted it. They shared so much joy, and the similarities between the sustainability practices were, for us especially, was how we could work with our hands, just like how a lot of people in Villupuram still work with their hands and are untouched by technology and are unperturbed by what, the fastness of life. We are really happy to be a part of this, and thank you very much.